லால்குடியில் அதிமுக கடந்த 4 தேர்தலில் ஒரு முறை தான் ஜெயிச்சிருக்கு. இவங்க அதிமுக சீட்டை வச்சு ஜெயிக்கிறாங்க, முடியும். அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? சட்டசபையில் போய் 10ஓட 11 உட்கார வேண்டியதுதான். அவ்வளோதான் இதனுடைய விஷயம். ஆனா அந்த பாரதிய ஜனதா கட்சின்றது பல வருடமா இருக்கு. அவங்க பாத்தீங்கன்னா ஒரு 8 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்காங்க, ஃபாலோவர்ஸ். அதை தாண்டி பீட் பண்ணி ஒரு 3 நாள்ல ஒரு கட்சி வருது. அதுவும் வந்து இவ்வளவு இளைஞர்கள் அதுக்கு ஆர்வம் காட்டுறாங்கன்றப்ப அந்த நாட்டுல வந்து அப்போ அந்த வேலையின்மைன்றது அவ்வளவு இருக்கா, இல்ல அந்த கட்சி மேல அவ்வளவு ஒரு அதிருப்தி இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியும் வருதே சார். பாருங்க, சம்பந்தமே இல்லாம இதுல ஜனதா பார்ட்டின்னு அவன் பேர் வச்சாங்கிறதுக்காக நீங்க பிஜேபியோட கம்பேர் பண்றீங்க. உலகத்திலேயே ஒரு கட்சிக்கு அதிக உறுப்பினர்கள் இருக்காங்கன்னு சொன்னா அது பிஜேபி தான். பிஜேபிங்கிறது ஒரு 2 சீட்டில் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி அடல் பிஹாரி வாஜ்பாய் எத்தனை வருடங்கள் அரசியலில் இருந்தார், டெல்லியை என்ன பேசி அவர் வந்து வெற்றி பெற்றார். அதற்கப்புறம் அந்த பார்ட்டி 82 தொடங்கினதுக்கப்புறம் 1996 160 சீட்டு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, 543க்கு ஆட்சி அமைக்க முடியல. ஸோ அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து கடந்த ஒரு 12 வருஷமாக இந்தியாவில் உங்களுக்கு வெக்கக்கேடு, 70 வருஷம் கழிச்சு 65 வருஷம் கழிச்சு பிஜேபியுடைய ஆட்சி மீண்டும் வருது. வாஜ்பாய் ஐயாக்கு அப்புறம் மீண்டும் வருது.